பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் அரசாங்கத்துடன் இருப்பதாக அனைத்து கட்சிகளும் தெரிவித்தன என கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒரே குரலில் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு முழு ஆதரவு தருவதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பகல்காம்ல நடைபெற்ற தாக்குதலில் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போன ஒரு சூழ்நிலையில நாடு முழுவதும் இது ஒரு பலத்த கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்ய உறவுகளை முறித்துக்கொள்ள சூழ்நிலையில இருப்பதாக இந்தியா தெரிவிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை திரும்ப பெற்றுக் கொண்டதோடு பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிறவங்களை உடனடியாக வெளியேற சொல்லி உத்தரவிட்டது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்ட நிலையில சிந்து நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை நிறுத்தக்கூடிய முதல் முயற்சியில் ஈடுபட்டதோடு இல்லாம இன்று மாலை 6 மணி அளவுல என்ன பாத்தீங்கன்னா அந்த சர்வகட்சி கூட்டத்துல பிஜேபி அறிவிச்சது. இதுல பல்வேறு கட்சிகள், அது எதிர்த்தரப்பு கட்சிகளான காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டது. இந்த கூட்டத்தில் நடைபெற்ற விவகாரங்கள் குறித்து தற்போது கூறப்பட்ட நிலையில அனைத்து கட்சி, அதாவது அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே மாதிரி மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அனைத்து பிரதிநிதிகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதுல காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இரங்கல் செலுத்தப்பட்டதோடு 2 நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி வேற செலுத்தப்பட்டது. பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒற்றுமையாக போராட அனைத்து கட்சி கூட்டத்தில் தற்போது தீர்மானம் ஏற்றப்பட்டு தீவிரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்குமே அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் ஆதரவு அளிப்பதாக கிரண் ரிஜிஜு தெரிவிச்சிருக்கிறாரு. பயங்கரவாதத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்க முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சி முழு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம இந்த அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா, அதாவது இந்தியா எடுக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகல்காம் என்ன நடந்தது, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் விரிவாக விளக்கப்பட்டதுன்னு, நடைபெற்ற சம்பவங்கள் மிகவும் சோகமான ஒரு விஷயம்னு, எந்த ஒரு முடிவு நாடு இருக்கும் பட்சத்துல அனைவரும் ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்கட்சியினர் சம்மதம் கொடுத்திருக்கிற கிரண் ரிஜிஜு தெரிவிச்சிருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.